தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற திருத்தெள்ளேனம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். திருத்தெள்ளேனம் அப்படிங்கிற இந்த பெயர், திரு என்ற பெயர் இறைவனை பற்றி பாடுகின்ற எல்லா பாடல்களுக்கும் அடைமொழியாக வரும். சரி, இந்த தெள்ளேனம் அப்படின்னா என்ன? தெள்ளுதல் அப்படின்றது இப்போ நாட்டுப்புறங்களில் பார்த்தோன்னா, கிராம பகுதிகளில் பெண்கள் அரிசி முதலிய தானியங்களை புடைப்பார்கள், முறம் கொண்டு புடைப்பார்கள். அப்படி புடைக்கும் பொழுது அது மேலும் கீழும் வரும். அதுபோல் ஒரு நடன வடிவம் தான் கும்மி. அதாவது திருவிழா சமயங்களில், கோவில் திருவிழாக்களிலேயோ இல்லை பொது நிகழ்ச்சிகளிலேயோ பெண்கள் கும்மி விளையாடுவது வழக்கம். அது அந்த கால தொன்மையான ஒரு நடன வடிவம். அந்த கும்மி ஆடுவதும் இந்த தெள்ளேனம் அப்படின்னு சொல்கிற இந்த அரிசி புடைக்கும் செயலும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கும். அதில் பெண்கள் குனிந்து 2 கைகளையும் தட்டி நிமிர்ந்து இடுப்பை அசைத்தபடி தலையையும் அசைத்தபடி நடனம் ஆடுவார்கள். அதைத்தான் நம்ம கும்மி அப்படின்னு சொல்கிறோம். இதை பாரதியாருடைய பாடல்களில் பாடியிருக்கிறாரு கும்மி பற்றி. சரி, இந்த கும்மி அப்படிங்கிறதும் இந்த திருத்தெள்ளேனம் அப்படிங்கிற நடன வடிவத்துக்கு இணையானது தான். அதைத்தான் கும்மியை தான் அங்கே திருத்தெள்ளேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த திருத்தெள்ளேனம் அப்படிங்கிறதுல அவர் இறைவனை பற்றிய பாடல்களை மகிழ்ச்சியோடு கைகொட்டி ஆடி நடனமாடுவது அப்படிங்கிறது தான் இதோடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது. சிவனோடு அடைவு அப்படிங்கிற தலைப்பு இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போது இந்த கும்மி என்கிற நடன வடிவத்தை பற்றி நாம் பார்த்தோன்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய நடனமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் அப்படி இல்லை. இந்த கும்மி என்பது பெயர் வேண்டுமானால் தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு நடன வடிவத்தின் பெயராக இருக்கலாம். ஆனால் இது பல்வேறு வித்தியாசங்களோட பல பகுதிகளிலையும் இந்த நடனம் ஆடப்படுகிறது. எப்படின்னு சொன்னோன்னா, கேரளாவில் கைகொட்டி களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுவிலை நிலவிளக்கை வைத்துவிட்டு சுற்றிலும் பெண்கள் ஆடுவார்கள். அதுக்கு கைகொட்டி களி அப்படின்னு பேர். திருவாதிரை நாட்களில் இந்த மாதிரியான நடனமும் ஆடப்படுவது வழக்கம். சரி, இப்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் குப்பி நடனம் அப்படின்னு சொல்கிறதும், அது ஒரு சிறு வேறுபாட்டோட கோலாட்டம் வைத்து ஆடுவதும் என்கிறதும் இதிலிருந்து சின்ன ஒரு மாறுபாடோட ஆடப்படுகிற ஒரு நடனம் தான். சரி, இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தா வடக்க ராஜஸ்தானில் ஆடப்படுகிற கூமர் அப்படிங்கிற ஒரு நடனம். கூமர் அப்படின்னா சுற்றுவது, சுழன்று சுழன்று ஆடுவது, அந்த நடன வடிவமும். குஜராத்தில் கர்பா அப்படிங்கிற ஒரு நடன வடிவம். மேலும் இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் அங்கே பகுதிகளில் இங்கெல்லாம் ஆடப்படுகிற ஒரு சமூக நடனம்னா பல பெண்கள் சேர்ந்து ஆடுவது, இல்லைனா பல பேர் சேர்ந்து ஆடுவது. இவற்றில் எல்லாம் ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இறைவனை பற்றி பாடுவது அல்லது ஒரு சமூக நிகழ்வு பற்றி பாடுவது அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது. ஆனால் இன்னொன்று, இந்த வடிவத்தில் என்ன ஒற்றுமைன்னா, வட்டமாக நின்று ஆடுவது அப்படிங்கிற ஒற்றுமை. இந்தியா முழுக்க வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவது போல் இந்த நடன வடிவத்திலே இது ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இப்போ நம்ம திருத்தெள்ளேனம் அப்படிங்கிற பகுதியில் மாணிக்கவாசக பெருமான் பாடிய 20 பாடல்களை 2 பகுதியாக நாம் பார்க்கலாம். முதல் 10 பாடல்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். முதல் பாடல் இது திருத்தில்லையில் அருளி செய்யப்பட்டது. முதல் பாடல், திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. ஒவ்வொரு பாடலும் தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு முடியுது. அதாவது நாம் மகிழ்ச்சியை கைகொட்டி கழித்து ஆடலாம் அப்படிங்கிற பொருள் தான் அது. சரி, பொருள் சொல்கிற, திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை. திருமால் பன்றியின் உருவம் எடுத்து சென்று உணரா திருவடி, அதாவது பூமியை இடந்து சென்று அப்பொழுதும் அவரால் உணர முடியவில்லையாம். காண முடியவில்லை என்று கூட சொல்லலை, அவர் உணர முடியவில்லை. அருகிலே சிவன் இருக்கின்றான் என்று அறிய முடியாத அந்த திருவடிகள், சென்று உணரா திருவடியை ஒரு நாம் அறிய, அப்படி திருமாலும் அறிய முடியவில்லை.
அப்படிப்பட்ட திருவடியை நாம் அறிய நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளுவதற்காக ஓர் அந்தணனாய் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக ஒரு அந்தண வடிவத்திலே ஆண்டு கொண்டான், நம்மை இறைவன் ஆண்டு கொண்டான் அப்படிங்கிறாரு. இங்கே மாணிக்கவாசக பெருமானை அந்தண வடிவத்தில் குருந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையில் இறைவன் ஆண்டு கொண்ட அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லார்க்கு. அவனுக்கு ஒரு பெயர் கிடையாது, இறைவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு உருவம் இல்லை. இந்த பெயர்கள் எல்லாம் நாம் வைத்தது தான். அவனுக்கு பெயர் கிடையாது, அவனுக்கு ஒரு உருவம் கிடையாது. அவன் அருவமாக இருக்கக்கூடியவன். நம் மீது கருணை கொண்ட காரணத்தினால் அவன் உருவமாக வழிபடப்படுகிறான். நாமம் என்பது நாம் 1000 பேர் நாம தான் சூட்டியிருக்கிறோம். ஒன்றுமில்லார்க்கு அப்படிங்கிறது வினையும் கிடையாதான். நாம ரூபக்கிரியை அப்படின்னு சொல்கிற 3மே அவனுக்கு கிடையாது. ஆனால் பக்தர்கள் மீது கருணை கொண்ட காரணத்தினால அவன் அவற்றை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் அவனுக்கு 1000 திருநாமம் பாடி அவன் மீது கொண்ட பக்தியினால் நாம் அவனுக்கு 1000 பெயர்கள் சூட்டுவோம். பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கும்மி கொட்டி பாடுவோம் அப்படிங்கிறது. அடுத்து 2வது பாடலை நாம் பார்க்கலாம். திருவாரூர் பெருந்துறை மேயப்பிரான் என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டது இல்லை. அருவாய் உருவமும் ஆயப்பிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. திருவாரூர் பெருந்துறை மேயப்பிரான். இங்கே 2 இடத்துல திருவாரூர் அப்படின்னு வருது. அதாவது முதல்ல வர திருவாரூருக்கு பொருள் எப்படின்னா திரு ஆர் ஊர் அப்படின்னு பிரிக்கணும். அதாவது அழகு பொருந்திய ஊர். பெருந்துறை அப்படின்னு அடுத்து சொல்கிறதுனால இது திருப்பெருந்துறை அப்படின்னு புரிகிறது. திருவாரூர் பெருந்துறை அப்படின்னா திருப்பெருந்துறை மேயப்பிரான் அங்கே விரும்பி அமர்ந்து அருள் புரிகின்ற என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான். என் பிறவி கருவேர் அறுத்த பின், என் பிறவியாகிய கருவேர்னா மூலச்செடியையே அறுத்த பின் அறுத்து எறிந்து விட்டான். யாவரையும் கண்டது இல்லை. அப்படி அவன் அறுத்த பிறகு யாருமே எனக்கு தெரியலை, அவனை தவிர வேறு எவரும் தெரியவில்லையாம். அருவாய் அருவமாக இருக்கின்றவன், உருவமும் ஆயப்பிரான் நம் மீது கருணை கொண்டு உருவமும் கொண்டு நம்மை ஆட்கொள்கிறான். உருவமும் ஆய பிரான் தலைவன், அருவமும் உருவமுமாகிய தலைவன். அவன் மருவும் அப்படின்னா அவன் விரும்பி உரையும் திருவாரூர் பாடி. இந்த திருவாரூர் சுந்தரமூர்த்திகள் பிறந்த திருவாரூர், இன்னொரு திருவாரூரை குறிக்கிறார். இறைவனுடைய 2 ஊர்களை இதில் குறிக்கிறாரு. இந்த திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, அந்த திருவாரூரை பாடி நாம் மகிழ்ச்சியோடு தெள்ளேனம் கொட்ட மாட்டோமா அப்படிங்கிறாரு. அதாவது தெள்ளேனம் கொட்டி பாடுவோம் ஆடுவோம் அப்படிங்கிறது பொருள். 3வது பாடல். அரிக்கும் பிரம்மர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அரிக்கும் பிரம்மர்க்கும் அல்லாத தேவர்கட்கும். அரி திருமால், பிரம்மன் அப்படின்னா அயன் என்று சொல்லப்படுகிற பிரம்மதேவன். அவங்க அல்லாத தேவர்கட்கும், அவர்கள் 2 பேரும் அல்லாத பிற தேவர்கட்கும் தெரிக்கும்படித்தன்றி அப்படின்னா தெரியும்படியாக இல்லாமல், அதாவது அவர்கள் கண்களுக்கே புலப்படாமல் அப்படின்னு பொருள். தெரிக்கும்படித்தன்றி நின்ற சிவம், அவர்களுக்கு புலப்படாதபடி நின்ற சிவமாகிய என்னுடைய தலைவன் அப்படின்னு பொருள். நின்ற சிவம் நம்மை உருக்கும், நம்முடைய உள்ளத்தை எல்லாம் அது உருக்கும், பணி கொள்ளும், நம்முடைய பணியை ஏற்றுக்கொள்ளும் என்பது கேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதை கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும். இந்த உலகம் என்ன செய்யுமா? சிரிக்குமா. ஏன்னா அது நம்பலை. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தேவர்களுக்குமே அறிய முடியாத சிவன் நம்மை உருக்கி பணி கொண்டான் அப்படின்னு சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் கேலியாக சிரிக்கிறார்கள். அப்படி சிரிக்கும் திறம் பாடி அந்த சிரிக்கின்ற நிலையை பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, நாம் கும்மி கொட்டி ஆடுவோம் அப்படின்றது பொருள். அடுத்து 4வது பாடல். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமான செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமான வாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ.
அவமாய தேவர் அப்படின்னா வீணான பயனில்லாத தேவர்கள் அப்படின்னு பொருள். அவகதியில் அழுந்தாமே, பயனற்ற வழியில் அழுந்தாமல் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன காரணம் பயனில்லாத தேவர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவர்களை வணங்கினார் அவர்கள் மேலும் மேலும் நமக்கு பதவி செல்வம் இவற்றை கொடுத்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியில் தள்ளிவிடுவார்கள், அது பயனில்லை அப்படிங்கிறாரு. அதனால் பயனற்ற வீணான தேவர் அவகதியில் அழுந்தாமே, அவர்களை வணங்கி நாம் மீண்டும் மீண்டும் துர்க்கதியில் அழுந்தக்கூடாது அப்படிங்கிறாரு. பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. பவமாயம் அப்படின்னா இந்த பிறவியின் மயக்கம், அதாவது தேவர்களை வணங்குவதால் கிடைக்கின்ற அந்த பயனை அனுபவித்ததுனால மீண்டும் மீண்டும் வினையின் காரணமாக இந்த பிறவி சுழற்சி கிடைக்கிறதா. அதனால் அந்த மயக்கத்திலிருந்து காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதினா மேலான ஜோதி வடிவமான சிவன். நவமாய செஞ்சுடர், ஒரு புதுமையான, நவம் ஆய அப்படின்னா புதுமையான, செஞ்சுடர் செம்மையான சுடர் வடிவத்தில் இருக்கின்ற இறைவன் அப்படிங்கிறது இங்கே ஞானத்தை குறிக்கிறது. அந்த பரஞ்சோதியை அவன் ஆண்டு கொண்டவுடனே ஞானம் பிறக்கிறது. அதனால் அந்த ஞானம் நல்குதலும் நமக்கு அருள்கிறான் அவன். அப்படி அருளியவுடன் என்ன ஆகிறது? நாம் ஒளிந்து, நாம் என்கின்ற எண்ணம் ஒளிந்து விடுகின்றது. சிவமான வாப்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, நாம் அப்படிங்கிறது அழிந்து சிவமயமாக ஆகிவிடுகிறோம் அப்படின்றாரு. அதாவது இந்த இடத்திலே ஜீவபோதம் ஒளிந்து சிவபோதம் அடைந்து விடுகிறார்கள். சிவனுடைய வடிவமாக அவனையே வணங்குகிற காரணத்தினால, ஞானம் கிடைத்ததனால சிவமயம் ஆகிவிடுகிறார்கள். அந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு பொருள். அடுத்து 5வது பாடல். அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ. இங்கே அருமந்த தேவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமந்த புத்திரன் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இங்கே அருமந்த அப்படின்னா அரிய மருந்தான அமுதத்தை உண்ட தேவர்கள் அப்படின்னு தான் பொருள். அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அந்த தேவர்களுக்கும், அயன் என்று சொல்லப்படுகிற பிரம்மனுக்கும், திருமாலுக்கும் அரிய சிவம், இந்த எல்லோருக்கும் அருமையான அரிய சிவம், அவர்கள் காண்பதற்கு அரியவனாகிய சிவம் உருவந்து, ஒரு உருவம் கொண்டு வந்து பூதலத்தோர் உகப்பு எய்த, இந்த பூமியில் உள்ளோர், பூதலத்தோர்னா இந்த பூமியில் உள்ளோர் உகப்பு எய்த மகிழ்ச்சி அடையும்படியாக கொண்டருளி அப்படின்னா அவர்களை ஆட்கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணைத்து, அதாவது பிறவியாகிய மூலச்செடி கருவெந்து அப்படின்னா பிறவி வெந்து வீழ அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்வினை தீவினை எல்லாம் எரிந்து அழிந்து கடை கணித்து அப்படின்னா அருள் நோக்கம் பாவித்து, கடைக்கண்ணால் அவர் பார்த்தாலே நமக்கு நம்முடைய பாவங்கள் அழியும், கருவெந்து வீழும், அதாவது பிறவியாகிய இந்த மயக்கம் தெளியும் அப்படிங்கிறது தான் பொருள். என் உளம் புகுந்த, அப்படி செய்து அருள் நோக்கம் பாலித்து என் உளம் புகுந்த, என்னுடைய உள்ளத்தில் புகுந்த திருவந்த வாப்பாடி அப்படின்னா திரு என்பது செல்வம், அப்படி வந்த செல்வமாகிய சிவபெருமான் வந்த நிலையை பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. இங்கே திரு செல்வமாகிய சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அருட்செல்வம், அந்த அருட்செல்வம் வந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு தான் பொருள். இங்கே கடை கணித்து அப்படின்னா நயன தீட்சை, இவருக்கு மாணிக்கவாசக பெருமானுக்கு அவர் இறைவன் அழித்தது, அதாவது குருந்த மரத்தடியில் அவரை ஆட்கொண்ட அருளியதை குறிப்பிடுகிறாரு. 6வது பாடலுக்கு போகலாம். அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கோடும் வந்து ஆண்ட திறம் உரையாட உள் ஒளியாட ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரான் அப்படின்னா அறையிலே இடுப்பிலே ஆடுகின்ற நாகத்தை, அரை ஆடு நாகம் அசைத்த பிரான் அப்படின்னா ஆடுகின்ற நாகத்தை அணிந்திருக்கின்றான், இடுப்பிலே அணிந்திருக்கின்றான். புலித்தோலை அரை கசைத்து அப்படின்னா புலித்தோல் ஆடையை அணிந்திருக்கின்றான் இடுப்பிலே அப்படின்னு பொருள். இங்கே அரையாடு நாகம் அசைத்த பிரான், நாகத்தை இடுப்பிலே அணிந்திருக்கின்றான் ஆபரணமாக.
அப்படிப்பட்ட சிவன் அவனியின் மேல் அப்படின்னா இந்த பூமியின் மேலே வரையாடு மங்கை தன் பங்கோடும். வரை என்றால் மலை. மலைனா இங்கே உமாதேவி மலையத்துவஜ பாண்டியனுடைய மகளாக பிறந்தவள் தான் அவள், மீனாட்சி தேவி. அவள் வரையாடு மங்கை தன் பங்கோடும். அதனால் வரை ஆடு அப்படின்னு சொல்லும் பொழுது மலையிலே ஆடி கழித்தவள் அவள் அப்படிங்கிறதுனால, அவள் ஆடி விளையாடியவள் அப்படிங்கிற காரணத்தினால வரையாடு மங்கை தன் பங்கோடும், அவளை தன்னுடைய இடபாகத்திலே கொண்டு வந்து ஆண்ட திறம், நம்மை ஆட்கொண்ட நிலை, உரையாட, அதை நினைக்கும் பொழுது உரையாட நான் தழுதழுகிறது. அதாவது அதை சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை, அதனால் உரை ஆட, உள் ஒளி ஆட, உள்ள ஞானமாகிய ஒளி புகுந்து அது ஆட. ஒன் மாமலர் கண்களில் நீ திரையாட, உள்ளத்திலே ஒளி இருக்கும் பொழுது, ஆடும் பொழுது என்ன ஆகிறது, கண்களிலும் அது தெரிகிறது. அதனால் ஒளி பொருந்திய ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாட, நம்முடைய கண்களில் நீராடுகின்றது, பனிக்கிறது, நீர் பனிக்கிறது. அப்படி திரையாடு மாப்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, அந்த நிலையை நாம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு. இங்கே அவர் பெண்களோடு தன்னையும் ஒரு பெண்ணாக உருவகித்து அவர் பாடுகின்றாரு. அதனால் ஒன்மாமலர் கண்களில் நீர் திரையாடுறார், அத்தனை பெண்களையும் சேர்த்து அவர் பாடும் பொழுது நம்முடைய கண்களில் நீர் பனித்து நான் தழுத்தழுத்து உள்ளத்திலே ஞான ஒளியாகிய அந்த சிவன் உறைந்த காரணத்தினால் அவன் மீது பக்தி கொண்டு கண்களில் நீர் பனிக்க நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு பாடுறாரு. 7வது பாட்டு. ஆ ஆ அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன், வா வா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். பூவாரடி சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, தேவான வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. ஆ ஆ அப்படின்றது அந்தோ அப்படிங்கிற பொருள், இல்லை வியப்பு சொல். ஆ ஆ அரி அயன் இந்திரன், அரி அதாவது திருமால், அயன் பிரம்மா, இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் மற்றும் தேவர்கள். எப்பொழுதும் 3 பேரையும் சொல்லிட்டு அரி அயன் இந்திரன் 3 பேரையும் சொல்லிட்டு வானோர்க்கு அரிய சிவன், தேவர்களுக்கெல்லாம் அருமையான, காண்பதற்கு அருமையான சிவன் வா வா என்று நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக வா வா என்று என்னையும், இங்கே மாணிக்கவாசகர் தன்னை சொல்கிறார், என்னையும் பூதலத்தே இந்த பூமியிலே வலிந்து ஆண்டு கொண்டான், அவனாகவே வலுக்கட்டாயமாக இழுத்து ஆண்டு கொண்டான் அப்படிங்கிறாரு. பூவார் அடி சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, அவனுடைய பூ போன்ற பாதம், இறைவனுடைய பூ போன்ற பாதம் என் தலைமேல் வைத்தவுடன் என்ன ஆகின்றது, தேவானவா பாடி உடனே தெய்வத்தன்மையை அடைந்து விட்டாராம். தேவானவா அப்படின்னா சிவனோடு ஐக்கியமாகி சிவனுடைய தன்மையாகிய தெய்வத்தன்மையை அடைந்து விட்டார். வானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, அந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு. இங்கே பூவார் அடிச்சுவடு தலைமேல் பொறித்தலுமே அப்படின்னா முத்திரை பதித்தது போல அவனுடைய காலடி சுவடுகளை இவருடைய சிரசிலை வைத்த உடனே முதல்ல கொடுத்தது அருள் பார்வை நயன தீட்சை, இங்கே ஸ்பரிச தீட்சை. அதாவது தன்னுடைய காலடி சுவடுகளை என்னுடைய தலைமேல் அவன் வைத்த உடனே நான் சிவமயமாக தெய்வத்தன்மை அடைந்து விட்டேன், அவனோடு ஐக்கியமாகிவிட்ட அந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு. அடுத்த பாடலுக்கு நாம் போகலாம். 8வது பாடல். கரங்கு ஓலை போல்வது ஒரு காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம் பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான், மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. கரங்கு ஓலை போன்றதோர் காயம். கரங்கு ஓலை அப்படின்னா காத்தாடின்னு சொல்லுவோம். காற்றாடி, அதாவது காற்று அடிக்கிறதுனால சுழலுகின்ற காற்றாடி. அதனால் வினைப்பயன் காரணமாக இந்த பிறவியும் சுழல்கின்றது. இந்த பிறவி சுழற்சியை அவர் காற்றாடிக்கு ஒப்பாக சொல்கிறாரு. அது சுழன்று கொண்டே இருப்பது போல கரங்கு ஓலை போல்வது ஓர் காய பிறப்போடு இந்த உடல் பிறப்பு இறப்பு என்ற 2ஐயும் மாற்றி மாற்றி அதிலே சுழல்கின்றது அப்படிங்கிறாரு. அறம் பாவம் என்று 2 அச்சம். அப்படி பிறவி சூழலிலே மாட்டிக்கொண்ட காரணத்தினால் வினைகளும் வருகின்றது. அறம் பாவம், அறம் என்பது நல்வினையை குறிக்குது, அறம் செய்வது. பாவம் தீய வினை. 2மே மீண்டும் பிறவி சூழலிலே
கொண்டு வந்து தள்ளக்கூடியதுங்கிறதுனால 2 அச்சம், 2மே வேண்டாம் அப்படிங்கிறாரு. நல்வினை தீவினை 2ம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. 2 அச்சம் அதை தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான், அதை நீக்கி அகற்றி என்னை இறைவன் ஆண்டு கொண்டான். மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம். மறந்தேயும் அப்படின்னு சொல்லும்போது ஒருபோதும் அப்படிங்கிற பொருளில், ஒரு காலம் அவனுடைய கழலை, அதாவது திருவடிகளை நான் மறக்காதபடி அப்படின்னு பொருள். இன்னொன்று மறந்தேயும் அப்படிங்கிற பொருளுக்கு மரம் தேயும் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். மரம் என்பதற்கு தீமை அப்படிங்கிறது, பகைவர் அப்படிங்கிறது, பாவம், சினம், இத்தனை பொருளும் இருக்குது. இவையெல்லாம் அழியக்கூடியது, தேயும். எதனால்? அவனுடைய கழல்களினால். அதனால் மறந்தேயும் தன் கழல் அப்படின்னா அவனுடைய திருவடிகளால் பாவம் ஒழியும் அப்படிங்கிற பொருளும் கொள்ளும்படியாக இருக்குது. மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம் பாடி, அப்படிப்பட்ட நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு. 9வது பாடலை பார்க்கலாம். கல்நார் உரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கு இடை செந்துவர்வாய் வெண்ணகையீர் தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ. கல்நார் உரித்தென்ன அப்படின்னா கல்லை நார் உரித்தது போல, கல்லிலே நார் உரிப்பது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு செயல். அப்படி உரித்தது போல என்னையும் தன் கருணையினால், என்னையும் அவனுடைய கருணையின் காரணமாக கல் போன்ற என்னையும் கனியாக்கினான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கனியாக்கி ஆண்டு கொண்டான் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான், அவனுடைய பொன் போன்ற திருவடிகளை நான் பணியும்படியாக செய்து என்னை ஆண்டு கொண்ட தலைவன் புகழ் பாடி, அவனுடைய புகழை பாடி மின்னேர், மின்னலுக்கு இணையான நுடங்கு இடை, துவழ்கின்ற இடையை உடைய செந்துவர்வாய், சிவந்த இதழ்களையும் வெண்ணகையீர், வெண்மையான சிரிப்பையும் கொண்ட பெண்களே அப்படிங்கிறாரு. இங்கே அவர் அந்த பெண்களோடு தெள்ளேனம் கொட்டுவது போல அவர் பாடுகிறார். அதனால் அவர்களை பார்த்து மின்னேர் நுடங்கிடை செந்துவை வாய் வெண்ணகையீர் அப்படின்னு சொல்லி அழைத்து தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ, அவனை தென்னா தென்னா என்று பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம். இங்கே தென்னா என்பதன் பொருள் இங்கே இசைக்குறிப்பு பாடலுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இவன் தென்னாட்டுக்கு உரியவன், அதனால் இவனை தென்னவன் அப்படின்னு பல இடங்களிலையும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா தென்னா என்பது மீனாட்சியை மணந்த காரணத்தினால் அவர் சுந்தரேச பெருமான் அவனை தென்னா அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம். தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது பாடல். கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனை கழலோன் புனவேய் அனவளை தோழியோடும் புகுந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேல் கண் நீர்மல்க தெள்ளேனம் கொட்டாமோ. கனவேயும் தேவர்கள் காண்பறிய, தேவர்கள் கனவிலும் காண முடியாது அப்படிப்பட்ட கனை கழலோன் அப்படின்னா, கனை என்பது ஒலிக்கின்ற, சிலம்பு ஒலிக்கின்ற கழலோன், திருவடிகளை உடைய சிவன். அதாவது கனவிலும் தேவர்கள் காண முடியாத சிலம்பொலிக்கின்ற திருவடிகளை உடைய சிவன். புனவே அன வளைத்தோழி அப்படின்னா, இங்கே புனவே அப்படின்னா காட்டு மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவி. வளைத்தோழி அப்படின்னா தோள்வளை அணிந்த உமாதேவி, ஒரு ஆபரணத்தை தோளிலே அணிந்திருக்கின்றாள். அதனால் காட்டு மூங்கில் போன்ற வளை தோழியோடும் புகுந்து அருளி, என்னுடைய மனத்திலே புகுந்து அருளி நனவே என்னை பிடித்தாட்கொண்டவா, விழித்திருக்கும் போதே பிடித்து கொண்டான் இறைவன். ஏதோ தூக்கத்தில் கனவில் கிடையாது, நான் விழித்திருக்கும் பொழுதே என்னை ஆட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் அப்படின்னா விரும்பி, நெஞ்சம் நயந்து அப்படின்னு பொருள். சினவேல் கண் நீர்மல்க, அதாவது இங்கே வேல் போன்ற கண்களையுடைய பெண்களோடு தானே இவர் இதை பாடுறாரு. அதனால் வேல் போன்ற கண்களையுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சினவேல் அப்படின்னு சொல்கிறது இந்த வேலின் தன்மை அழிக்கக்கூடியது அப்படின்னால சினவேல் அப்படின்னு சொல்கிறாரு. சினவேல் கண் நீர்மல்ல, அப்படிப்பட்ட கண்களிலே நீர் பனிக்க நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 10 பாடல்களை திருத்தெள்ளேனம் அப்படிங்கிற பகுதியின் கீழே நாம்
பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.